நம்மாழ்வார் அருளிச் செய்த திருவாய்மொழி 2ஆம் பத்து 5ஆம் பதிகத்தின் 2ஆம் பாசுரத்தில் திருவுடம்பு வான்சுடர் செந்தாமரை கண்கை கமலம் திரு இடமே மார்வம் அயனிடமே கொப்பூழ் ஒருவிடமும் எந்தை பெருமார்க்கு அரணேயோ ஒருவிடம் ஒன்றின்றி என்னுள் கலந்தானுக்கே என்று பாடுகிறார். ஹனுமனை ஆறத் தழுவி எல்லா வகையான ஐஸ்வர்யமும் நிறைந்த தன் திருமேனியையே கொடுத்தான் என்று இராமாயணத்தில் வருவது போல ஒன்று மீதமில்லாமல் அனைத்து உறுப்புகளிலும் தன்னோடு கலந்தவனாகிய தன் குலத்தின் நாதனாகிய சர்வேஸ்வரனை ஆழ்வார் அணைத்து கொண்டதால் சூரியனை போன்று திவ்யமான ஒளியை உடையதாக அவன் அழகான திருமேனி உள்ளது என்கிறார். உடனே அவன் குளிர கடாட்சிக்கவே அவன் திருக்கண்கள் சிவந்த தாமரை மலர் போல உள்ளன என்கிறார். கண்ணழகை கண்ட பின்னர் இந்த பரமபுருஷன் எங்கே நாம் எங்கே என்று விலகின ஆழ்வாரை கையாலே பிடித்தெழுத்தான் எம்பெருமான். ஆதலால் திருக்கைகளும் தாமரை போல உள்ளன என்கிறார். இவ்விதம் அவனுக்கு ரூபமில்லை குணங்களும் இல்லை என்று கூறுபவர்களை நம்பத் தகுந்தவர்களில் மிகவும் உயர்ந்தவராகிய இந்த ஆழ்வார் தம் வாக்கினாலேயே திருத்தும் விதமாக கூறுகிறார். இவன் கேட்பார் இல்லாதவனாய் நம்மிடம் வந்தவன் அல்லன். பிராட்டி முதலானோரும் இவன் திருமேனியிலே ஓரோரு இடங்களை பற்றி ஜீவனம் பெறுகின்றனர் என்பதை திருமார்பானது மகாலட்சுமியின் இருப்பிடமாக உள்ளது. திருநாபியானது நான்முகன் வசிக்கும் இடமாக உள்ளது. இது தவிர மீதமுள்ள ஓர் இடத்தை ருத்ரன் தானும் பற்றி கொண்டு ஜீவிக்கிறான். இது என்ன ஒரு ஆச்சரியம் என்கிறார் ஆழ்வார்.